நேச்சுரல் ஃபார்முலாவோட ஒண்ணு புயல் மாதிரி வர இல்லனா திருட மாதிரி வந்து நிக்கிற. நார்மலா வரவே உனக்கு தெரியாதா? ரோஹிணி, என்ன நீ வர வர ரொம்ப சிரிச்சிடுங்கற? என்னமோ ஃபேஸ் ரீடிங் தெரிஞ்ச மாதிரி பார்த்த உடனே சொல்ற. ஷட் அப், அவாய்ட் பண்ணாத. நேத்து என்னமோ சென்டிமெண்டா பேசினா, என்ன சொன்னா? என்னோட லவ் ஸ்டோரி ஒண்ணுமே பண்ண முடியாது, அதெல்லாம் கனவுல மட்டும்தான் நடக்கும். ஆனா இன்னைக்கு என்னடானா முகத்துல ஒரே பொன் சிரிப்பு தான். என்னாச்சு சொல்லு. ஒண்ணும் ஆகல. என்னாக போகுது? ரியல் லைஃப்ல என்ன நடந்துரும்? ஆனா என்னமோ நடந்திருக்கு. அதான் நீ படுத்துக்கிட்டு ஒரே பிளாஷ்பேக்கா ஓட்டிக்கிட்டு இருக்க. உன் முகத்துல ஸ்மைல் தெரிஞ்சது. నువ్వు నిజంగానే పిచ్చిదానివి. నిజంగానే ఇంపాసిబుల్. பரவாயில்ல சொல்லு ரோஹிணி, என்ன ஆச்சு ப்ளீஸ்? என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தா? இல்ல பெருசா எதுவும் யோசிக்கல. அது இன்னைக்கு நான் உன்னை ரியலைஸ் பண்ணேன். நாம யாரையாவது காதலிக்க ஆரம்பிச்சிட்டா அவங்கள நம்ம மனசுக்குள்ள ஹீரோ ஹீரோயினா ஆக்கிடுறோம். உன்னோட சினிமா தனமான ஹீரோ ஹீரோயின் மாதிரி. அதே மாதிரிதான் நானும் மிஸ்டர் திலீப்பை நினைச்சு என்னென்னமோ யோசிச்சுட்டு இருந்தேன். அவரு ரொம்ப ஸ்ட்ராங்கானவரு. அவரால என்ன வேணா பண்ண முடியும். ப்ராப்ளம்ஸால அவரை நெருங்க கூட முடியாது. ஆனா அவரை இன்னைக்கு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அவரு உன்ன மாதிரி என்ன மாதிரி நார்மலான மனுஷன் தான். அப்பனா நீ இப்ப அவரை லவ் பண்ணவே இல்லையா? சும்மா இருக்கியா பைத்தியம்? இன்னும் அதிகமா. ஆனா அதனால என்ன பிரயோஜனம்? என்னப்பா என்ன ஆச்சு? நீங்க இங்க வந்து உட்காருங்க, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். அட என்ன சாப்பிடதா கூட்டு வந்தியா? நான் சாப்பாடு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். முதல்ல உட்காருங்க. ஐயோ நான் சாப்பாடு அப்புறமா உட்காருங்க சொல்றேன். சாப்பிட்டுக்கிறேன். நான் உங்ககிட்ட எதுவும் பேசல, அமைதியா உட்காருங்க. நீங்க தான் அவங்க கிட்ட பேசலையே, அப்புறம் எப்படி உட்காருங்கன்னு சொல்றீங்க? சாரி, அம்மாவை அமைதியா இங்க உட்கார சொல்ல. திலீப், நேக்கி கிச்சனா சொல்லுங்க சார். எந்த சாப்பாடு சாப்பிட்டா அம்மா விரத முடியுமோ அதை உடனே கொண்டு வாங்க. உன்கிட்ட யார் சொன்னது? நேக்கி அம்மா, நீங்க கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்தீங்கன்னா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வைங்க. இல்லப்பா, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் பேசாதீங்க. சாப்பிடுறேன். விரத முடிய இன்னும் நேரம் இருக்கு. நான் சொல்றேன், நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க. கேளுப்பா. ஒரு நிமிஷம் இரு. திலீப், நேக்கி, சில பேர் மனசுக்குள்ள பெரிய சூப்பர் ஹீரோ நினைச்சுக்கிறாங்க. சூப்பர் ஹீரோஸ்மா, உதாரணத்துக்கு அயன் மேன், தார், ஹல்க். அதாம்மா பெரிய பெரிய வேலையில செய்வாங்களே, அதாவது மலையெல்லாம் தூக்குவாங்க, பறப்பாங்க. அதுக்கு ஹனுமான்னு சொல்லிட்டு போயேன். ஆனா அந்த ஹனுமான் கூட சாப்பிடுறது எவ்வளவு முக்கியம்னு நல்லா தெரியும். ஆனா இங்க இருக்கிறவங்க நாள் பூரா விரதம் இருக்காங்க. அப்படி ஒரு நாள் பூரா எதுவும் சாப்பிடாம விரதம் இருந்தா நம்மளோட உடம்பு தான் பாதிக்கப்படும் தெரியாம இருக்காங்க. ஏப்பா நான் எங்க சாப்பிட மாட்டேன். நான் தான் நிக்கி, பெரியவங்க தான் நமக்கு எப்பவுமே சொல்லி கொடுப்பாங்க சாப்பிடும் போது பேசக்கூடாதுன்னு. ஆனா அவங்களே அதை மறந்துட்டாங்க. சாப்பிடும் போது பேசக்கூடாதுன்னு சொல்லு. அது வந்துப்பா திலீப், நான் கூட எனக்கு உடம்பு சரியில்லை, அதான் விரதம் இருக்க முடியல. இல்லன்னா நான் ஈஸ்வரிய தனியா விரதம் இருக்க விட்டுருவேனா? ஆனா இருந்தாலும் திலீப், உனக்காக நான் கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். கடவுளே திலீப்போட வேலை நல்லபடியா முடியணும்னு வேண்டிக்கிட்டேன். தேங்க்யூ அத்தை. ஆனா எனக்கு எங்க அம்மாவோட ஆசீர்வாதம் இருந்தா மட்டும் போதும். இவங்களோட ஆசீர்வாதத்தால தான் இன்னைக்கு என்னுடைய டீல் ஆல்மோஸ்ட் 99% முடிஞ்சிருச்சு. நிஜமாவா? காட்டுங்க. எனக்காக நீங்க ஒண்ணு வேண்டி அதை நிறைவேற்றுறதுக்காக என்னுடைய உயிரை கொடுத்து நான் போராடாம இருப்பேனா? எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். எல்லாத்துக்குமே காரணம் உன்னோட உழைப்பு தாண்டா கண்ணா. உன் அத்தையும் உனக்காக எப்படி வேண்டிக்கிட்டாங்க தெரியுமா? இந்த உலகமே ஒரு பக்கம், உங்களோட உழைப்பும் வேண்டுதலும் இன்னொரு பக்கம். அதனாலதான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன். நாம எல்லாரும் நல்ல நிலைமையில இருக்கோம். அப்புறம்
மிஸ்டர் கணேஷ் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. அட இது ஏன்ப்பா இவ்ளோ லேட்டா சொல்ற? ஈஸ்வரி நான் சொல்றத கேளு, நம்ம எல்லாருமே போலாம். அது ரொம்ப பிரபலமான ஒரு ஹோட்டல் இருக்கே, சுத்திர ஹோட்டல், அங்கே போலாம். சுத்திர ஹோட்டலா? அது என்னது? ஆமா ஈஸ்வரி, என் விக்கி கூட அங்க போகணும்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கான். ரிவால்விங் ரெஸ்டாரண்ட், அது ரொம்ப பெரிய ஹோட்டல், ரொம்ப காஸ்ட்லியும் கூட. ஆனா திலீப், அவங்க நம்மள ஏதாவது ஹோட்டல்ல சாப்பிட கூப்பிடுறாங்கன்னா நாம ஏன் அவங்கள நம்ம வீட்டுக்கு விருந்து கூப்பிட கூடாது? அதுவும் இல்லாம நம்ம வீட்ல சமைக்கிற மாதிரியான சாப்பாடு வெளியில எங்கேயாவது ஹோட்டல்ல கிடைக்குமா என்ன? ஒருவேளை அவங்கள வெளியில தான் கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடுக்கணும்னா சரி, அப்படி ஈஸ்வரி அது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா அம்மா உங்களை வீட்டுல கவனிக்கிற மாதிரி வேற யாராலையும் கவனிக்க முடியாது, எவ்வளவு பெரிய ஹோட்டலா இருந்தாலும் சரி. ஆமாப்பா, நீ சொல்றது என்னவோ உண்மைதான். நானும் அதுதானே ஈஸ்வரி சொல்ல வந்தேன். சரிப்பா, அப்படியே செஞ்சிடலாம். நீ உடனே அவங்களுக்கு போன் பண்ணி நம்ம வீட்டுக்கு விருந்து கூப்பிடு. நான் என் கையாலேயே விதவிதமா சமைக்க சொல்ல போற நம்ம கிச்சுவன். அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லா வேலையும் உனக்கு தான் கொடுப்பாங்க பாரு. சரி, நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நான் உங்களுக்கு போன் பண்ணி நாளைக்கு டின்னருக்கு அவங்களை இங்க வர சொல்றேன். இப்ப காட்டுங்க, வாங்க. Fresh ingredients, mozzarella cheese, pure bacon. டெம்பரரி சொல்யூஷன் தான். இதை யூஸ் பண்ணீங்கன்னா போக போக உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். மிஸ் ரோஹிணி, இப்ப என்னால ஸ்லீப்பிங் பில்ஸ் கூட சாப்பிட முடியல. ஓகே, गुड नाइट मिस्टर पोग्रपोतु. गुड मॉर्निंग. గుడ్ మార్నింగ్. అందరూ ఎక్కడ? சுண்டலி காலேஜ் போஸ் மீட்டிங். அப்புறம் உங்க அப்பா கதவோட போராடிக்கிட்டு இருக்காரு. நான் ஒண்ணு போராடலமா, சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாட்டி மார்னிங் வாக் போயிருக்காங்க. நீங்க என்ன போகலையா? எங்க? மா மார்னிங் வாக் போகலையா? அதான் நேத்து போறேன். மா சரி, நாளைக்கு போறேன், இன்னைக்கு போகணும்னு தோணல. நீங்க தினம் போகணும்னு உங்களுக்கு தெரியும்ல. பரவாயில்ல விட, நாளைக்கு நான் கண்டிப்பா போறேன். டாக்டர். ஆமா, டோருக்கு என்னாச்சு? தெரியல. அப்பா என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, தாப்பால சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்க அண்ணனை தான் என்னால சரி பண்ண முடியலையே, சரி இந்த தாப்பால சரி பண்ணலாம்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இனிமே முடிஞ்ச வரைக்கும் அவர் ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் தான் நான் போறேன். அவரை பார்க்கவும் வேண்டாம், எந்த ப்ராப்ளமும் வேண்டாம். குட். ரோகிணி, என்னாச்சுமா? ఏం చెప్తున్నావు? ఏంటి? அட, இப்பதானே தனியா உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அது ஒண்ணும் இல்ல, ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன இது, இன்னும் ஒரு ஸ்லைஸ் கூட சாப்பிடாம வச்சிருக்க? அப்புறம் சாப்பிடாமயே ஓடுவேன். ஏன்னு கேட்டா சாப்பிட நேரம் இல்லைன்னு சொல்லுவேன். மா, நீங்க ரிலாக்ஸா இருங்கம்மா, நான் சாப்பிட்டுட்டு தான் போவேன். பை தி வே, நீ ஏற்கனவே லேட். என்ன போய் ரிலாக்ஸா இருக்க சொல்ற? மா, சீக்கிரமா போறேன்னு சொன்னாலும் ப்ராப்ளம்னு சொல்றீங்க, லேட்டா போறேன்னு சொன்னாலும் ப்ராப்ளமா உங்களுக்கு? எக்ஸாக்ட்லி. விஜய், தாப்பால் எவ்வளவு நாள் சரியில்லாம இருக்க சரி பண்ண மாட்டீங்களா? விஜய், எவ்வளவு நேரம் தான் நீங்க தாப்பால் கூட போராடுவீங்க? மா, நான் உனக்கு கேட்கட்டுமா? இந்த Dress பழசான மாதிரி இல்ல? அப்படித்தானே இருக்கு.
நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஓகே? இந்தாங்க. போயிட்டாரு. Thank God. மிஸ் ரோஹிணி, எங்க போறீங்க? ఓ గాడ్, ఇంకా ఇక్కడే ఉన్నావా? இப்ப என்ன பண்றது? மிஸ் ரோஹிணி, ஃப்ளவர்ஸ் எவ்வளவு அழகா இருக்குல்ல? மிஸ் ரோஹிணி, ஆர் யூ ஓகே? வாவ், டெக்கரேஷன்ஸ் வேலையெல்லாம் நடக்குது. வெரி நைஸ். மிஸ் ரோஹிணி. ஓ, அண்ணா ஃபோன் பண்றா. ஒரு நிமிஷம், பை. ஃபோன் ரிங்கே ஆகலையே, அப்புறம் எப்படி உங்களுக்கு கால் வரும்? ஏய் டாக்டர் பொண்ணு, வீட்ல இருந்து இது வரைக்கும் நடந்தே வந்தியா? மூச்சை இப்படி இழுத்து இழுத்து விட்டுட்டு இருக்க. ஆண்டி, நீங்க இங்க ஏதாவது வேணுமா உங்களுக்கு? முதல்ல இன்னைக்கே இங்க லேட்டா வந்த அந்த காரணத்தை சொல்லு. அது டாக்ஸி கிடைக்க லேட் ஆயிடுச்சு. சரி சரி, லேட்டா வந்ததுதான் வந்துட்ட. ஆனா இன்னைக்கு சீக்கிரம் உன் வேலை எல்லாத்தையும் முடிச்சுக்கோ. ஏன்னா இன்னைக்கு எங்க வீட்டுக்கு ரொம்ப பெரிய ஆளுங்க எல்லாம் வராங்க. திலீப்போட பிசினஸ் சம்பந்தி வராங்க. சமந்தியா? அதான் பிசினஸ் சம்பந்தி, ரொம்ப பெரிய ஆளுங்க. நீ அவங்கள பத்தி கேள்விப்பட்டிருப்பியே, கணேஷ். அவரோட பொண்ணுதான் நீ அன்னைக்கே பார்த்தேல்ல, எவ்வளோ அழகா இருக்கா. எப்படியோ ஆண்டவன் புண்ணியத்துல பேச்சுவார்த்தையெல்லாம் நல்லபடியா நடந்து முடியணும்.